நீ உரைச்சிட்டாங்க வீடியோ நாட்டோடுன்றாங்க. நான் ரெண்டு ஃபைன் போட்டு மாமா பேக் போட்டான் மேக்ஸ் ஓனர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பர்சன் வந்து நிறைய பேர் வராங்க. போனால் அந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ பெருசாக கீழே போடுது. KFC-யில் இன்று எங்ககிட்ட காசு இல்லை, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் நிறையா வந்துருக்கு. சேனல் லைனாக படுறா சொல்லிடலாம்டா. அப்படியே இருப்பா வயசானா KFC என்ன சகலா எப்படி இருக்கா? நம்ம சாப்பிட்டுக்கணும், நம்மளுக்கு கிடைக்கும் மச்சான். எல்லாரும் இன்னைக்கே சாப்பிட்டுக்கோங்க மச்சான். சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வதங்கி போய் கிடையாது. என்ன பண்ணுறாங்க தெரியல. இப்போ நாங்கள் வந்து ரெசல்யூஷனை வின் பண்ணியே தருவோம். விர்ச்சுவல் ரியாலிட்டி மால் கிளம்பியில் இருக்கோம். அஸ்லாம் தலைமையிலேருந்து எடுத்துருக்கு. சென்னையிலே புது மால் இப்போ தான் திறந்துருக்காங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி மால். அது அஸ்லாம் வந்து போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதால நாங்கள் அதுக்கு கிளம்பியில் இருக்கோம். நம்பி நான் போகிறதெல்லாம் போல்தியா அந்தர் சாய் போல்தியா டீ வந்துச்சா? டீ வந்துட்டே இருக்கு. ஸ்பெஷல் டீ கொஞ்சம் லேட்டாக வந்து 5 மினிட் சரியாக வந்துருச்சு. ஆனால் வந்து ½ hour ஆச்சு. இதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். 20 மினிட்ஸில் ஒரு டீ. உங்க டீம்ல ஒருத்தர் இருப்பான், டீ ஆகாது, வெயிட் லாஸ் பண்ண போறேன், தொப்பையை குறைக்க போறேன்னு. அவன் தான் எங்களோட கேமராமேன் பின்னாடி இருந்து காமிச்சிருவான். ஃபுல் டயட்னு சொல்லிட்டு ஃபுல் டீ ஆச்சுக்கிட்டு நல்லா டீ தான் வாங்கி கொடுப்பாங்க. கேட்டா இப்போ சாப்பிடாம எப்போ நான் சாப்பிட போறேன் அப்படின்றாரு. நைட்டு 10 மணிக்கு ஒரு டீ. ஃபர்ஸ்ட் டீ கவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 T1 41 நம்பர் உடச்சான். நிஜமாலே உடச்சிட்டான். உடஞ்சிரும்டா உடஞ்சிருக்கல போதுடா. கிளாஸ்ல உடைச்சிருக்கா கிளாஸ் உடஞ்சது தெரியாம வந்து கொடுத்துருவாங்க. கண்டுபிடிச்சாங்க. ஹலோ சார், இது உடஞ்சதை நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறான். எனக்குலாம் எதுவும் தெரியாதுங்க, நான் அந்த கிளாஸ்லயே குடிக்கல. ஏலகிரி போனல அவன் மலைக்கிட்ட சாப்பிட்டா அது எந்த ஏரியா? வேலூர். சரி, போர்ட்ல 137 கிலோமீட்டர் தான் வேலூர் போட்டு போயிட்டு வந்துருமா? வண்டி பிளாக் போட்டாங்க பைக்ல. நம்ம டிடிஎஃப்னு ஒண்ணு இருக்குல்ல, என்கிட்ட ஒருத்தருக்காரு கானாச்சா. என்ன அர்த்தம் சொல்லுவாங்க உங்களுக்கு? கர்ணா சாம். கர்ணாச்சா அதான் கானாச்சா. அவர் பண்றத பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. போயிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு மனப்பான்மை கொண்டவர். அவர்லாம் இறக்கல இல்லைன்னா அவ்வளவுதான். நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அவரை பார்த்தோன்னே. இதுக்காக நீங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர்லாம் இது பண்ணிக்காதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா VR தான் வந்திருக்கோம். ஆனா சென்னையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி, பழக்கமான இடம். இது வந்து அவங்களுக்கான வீடியோ இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நீங்க எங்க வரீங்க? நாங்க சென்னை தான். ஆனா வந்து நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா VR எப்படி நீங்க பழகிக்கணும் பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கிங்ல இருந்து காட்டுறேன். அப்படியே அங்க காட்டுங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பார்க்கிங் மட்டும் எனக்கு ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு 130 rupees ஆகும். ஆனால் சேஃப்டியாக அவங்க வந்து இங்கே பார்க்கிங் பண்ணிக்கோங்க. வெளியே வந்து சப்போஸ் உங்களுக்கு ஓசி பார்க்கிங் பண்ணணும்னா இதே ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. அப்படி கட்டுமா அது ரைடு கட் பண்ணி கூவும் மேலே மெட்ரோ அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கோங்க. ஓசியில் பார்க்கிங் பண்ணி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் உங்கள் டீம்லேயே யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பான். 5 பேர் வரோன்னா அதில் ஒருத்தன் ஓசி பார்க்கிங் அடிக்கணும். எங்கள் டீமில் ஒருத்தன் கூட இருக்கான். 130 ரூபா ஆகுது, 130 ரூபா ஆகுது என்றால் அது கொடுக்க முடியாது. அதனால அப்போ அங்கே மட்டும் பார்க்கிங் பண்ணியிருக்கான். வண்டி சேஃப்டி முக்கியம். வண்டி நான் வந்து ரொம்ப நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இங்கே விட்டுட்டு போகலாம். திரும்பி வா. வீடியோ நாட்டோடுன்றாங்க, அதனால அதே வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த 130 வருதான். நான் சொன்னல அந்த 130 அவன் தான். உங்களுக்கே தெரியுது, முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அந்த வண்டி பார்க்கிங் 130 வருதான். அந்த 130 தானே பாத்தியா? நான் சொன்னல எப்படி வந்தா பாருங்க. இது சரி சரி ஒரு 4 வண்டிக்கு ஃபைன் போட்டு பின்னாடி அனுப்பிச்சிருக்காங்க.
நல்லா அந்த குப்பமேட்டில் அந்த வண்டியை போய் படுக்க போட்டிருப்பான். சரியான செக்யூரிட்டியோட இருக்காங்களா வண்டி? பார்க்குடா என்ட்ரன்ஸ் வந்தோடனே பெரிய மணி இதான். அவளை இன்னும் ஒரு வாட்டிடா அவதான் மச்சான். கிராஃபிக்ஸே தேவையில்ல. மாமா பேக் போட்டான். ஃபேஷனபிளான ஆடு. அவன் டவுசர் பாருங்க ஜிப்பா வரும். 2 ஜிப்பு. கொரியன் சீரீஸை பார்த்துட்டு சைக்கோவாய் சுட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். 130 அவனே பழகிட்டான் பாருங்க. அவனே 130. தலைமையில நம்ம வந்து பொறுப்பேற்றுட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப நீ என்ன சொன்னீங்க, ஜூடியோக்கு டப்பு கொடுக்குற ஒரு கடை இருக்கும். ஆஃபர் போட்டு எல்லாம் குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த பிராண்ட் அசிங்கப்படுத்திட்டான் குப்பன்னு சொல்லி. அங்கேயாச்சும் பார்க்கிங் எப்படி பார்க்கிங் விட்டியா இல்லை ஃப்ரீயாக தான் விட்டுருந்தியா? ஆமா அங்கேயாச்சும் பார்க்கிங் காசு கொடுத்து விட்டியான்னு இல்லை. நான் வாக்கிங்லேயே போயிட்டானா. எவ்வளோ 5 கிலோமீட்டருங்க. அவன் அங்கே உள்ள அமிச்சிட்டான். அவன் பாரு அங்கே இருக்கானா. நம்ம இங்கே போயிடலாம். என்னடா வாங்கடா, அவனை உள்ள அமிச்சாச்சுல வாங்கடா. இருக்கும்டா அழுக்கு பூச்ச டிஷர்ட். ஆமாம் டிசைன். இது வந்து நான் சண்டேல காலைல கிரவுண்டுக்கு போயிட்டு வந்த பிறகு என் காலர் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வேர்வை படிஞ்ச ஆஃபர் வேணும்னா நான் வந்து 80% ஆஃபர் இருந்தா நான் போட்டேன். எப்படி இருப்பேனா இதை நான் எப்படி போட்டுதான் போடுறது? சப்போஸ் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், என் கால் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது நான் கட்டிங் பிளேட் மாதிரி ஆன்டி ஃபிட்டர் அது. மாடல் அவரை கூப்பிட்டு கேள்வி வச்சான். சதீஷ்ங்களா இந்த கால் எனக்கு கரெக்டா வருது. வாவா நைஸ். இது பாரு கட்டிங் பிளேட் மாதிரி வருது. இப்படிதான் கால் இருக்கும். ஆமா இவன் காலம் அப்படிதான் இருக்குங்க. கிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் போல செய்யணும். செய்யறவங்களா அதுதானே மச்சான். அதெல்லாம் நான் டேஸ்ட் தான் எனக்கு எடுக்க வந்தேன். பத்தியானா காசு போல. இதுவே பதிவு சூப்பரா இருக்கு. நான் கேட்பேனா அவர் வந்து இவர்கிட்ட கேட்க சொல்லுவாராம். நாங்கள் வேணாம்னு சொல்லி நீங்க சிரிப்பீங்களா? அந்த வீடியோ சுத்திலாக்க அப்படிதான் பண்றாங்கன்ற. சூப்பர். நான் சொல்லுங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்டு அவன் புரிஞ்சுப்பான். இது வந்து நார்மலாக நம்ம எல்லாம் போடுற பாக்ஸர்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸர் ஷார்ட்ஸ் ஓகே. அதை கூட மடிச்சு விட்டுருக்காங்க கொஞ்சம். ஆனால் என் ஃப்ரெண்டு போடுறது மட்டும் மொத்தமே இவ்வளோதான் இருக்கு. இப்படி போட்டு சுத்துவான். நீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோதான் இருக்கும். யார் அந்த மிந்த்ரா மாடல் சொல்றீங்க? அவர் இல்லையா? அவன் போடவே மாட்டானா? அவனுக்கு தெரியும். நான் குழு என்ன அவனுக்கு வந்து கூட வந்துருவான். அந்த 130 ரூபாவும் சேவிங்ஸ் பண்ணுவான். படத்துக்கு வரேன்னு சொல்லுவான். வராம இங்க வந்து நீங்க படம் பார்த்துட்டு வாங்க, உங்க கூட நான் வெளியே வரும்போது நான் சேர்ந்து வரேன். நான் நல்ல படம் நல்லா இருக்கு ரிவ்யூ கொடுப்பேன். 3 ஹவர் சும்மா உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியுமா உன்னால? அதான் யோசிக்கிறேன். 3 ஹவர் சும்மா உட்காந்து படத்தை பார்க்க. 3 ஹவர் எப்படிடா சும்மா உட்காந்து படம் பார்க்கறேன்டா? ஏன்னா சும்மா உட்காந்து அவன் ஒரு ஊடி எடுத்து வந்தான். அது பேரே ஃப்ரீ சைஸ். நல்லா இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற பிளாக் கலர் தெரிஞ்சு பிளைன் ஒண்ணுமே இல்லை. எடுத்து வந்தாச்சு. உள்ள போய் ட்ரையல் பார்த்துட்டான். நாங்கள் மேக்ஸ் ஷோரூம்ல இருக்கோம். சம் டிஸ்டர்பன்ஸ். ஆனால் இந்த பக்கம் வந்துட்டோம். மேக்ஸ் ஓனர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பர்சன் வந்து நிறைய பேர் வராங்க. பர்டிகுலராக இந்த அரைச்ச மட்டும் தான் வருது. ஓகேவா? இவங்க இருந்து உங்கள் கம்பெனியை காப்பாற்றிக்கோங்க. இங்கே எடுத்துட்டு நான் போய் ஹாட்ஸ்பாட்டில் எடுத்துக்கிறேன். இங்கே 1300 ரூபா போட்டுருக்கேன், 600 ரூபா போட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா இங்கே வந்து நான் கேட்டால் பக்கத்தில் டேஷ் வேணா நீங்கள் போட்டு இல்லை. அவன் டீசெண்டாக இருந்தா இந்த வேலை பார்த்துட்டு மேக்ஸ் வந்துச்சியா? அது அவன் டிப்ரெஷன். இது ரிலாக்ஸ். எங்கேயா சுற்றி ஆச்சு தான் மேலே போக மாட்டேன். பசங்க மெக்னால்ஸே போயிடலாம். 69 ரூபா அதுவே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிடலாம் மொபைல்லேருந்து. சரிப்பா சாய்க்கிங்க ரெண்டாவது டீ. ஓகே. ஆனால் வந்து ஸ்பெஷல் டீ. இன்னும் போனால் அந்த ட்ரெஸ் வந்து இவ்வளோ பெருசாக கீழே போடுது. நல்லா KFC-யில் இன்று ஞாயிறு அன்று 99.99க்கு 2 விங்ஸ் கிடைக்கும். மறக்காம வாங்கிக்கோங்க. இது உங்க மிஸ்டர் ஆபீஸ் தமிழ். இப்போ வந்து பரவாயில்ல பேசு. நீ பேசு. வெரி குட் சுத்துறாங்க.
எனக்கு பர்கர் கிளாசிக் ஓகே சிங்கர் பர்கர். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காம்போவாக வரும். அதில் வந்து ஒரு பெரிய சிங்கர் பர்கரு, ஆமாம் 2 விங்ஸு, ஆமாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு கோக் ஒன்று கிடைக்கும். பட் அதே உங்களால் காசு கம்மி பண்ணி வாங்கணும், எங்ககிட்ட காசு இல்லை, பேக்கெட்டில் வந்து 100 ருபீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 109 ரூபா வரும். வித் டேக்ஸோட 119 ரூபா. அதே கிளாசிக் சின்னது பர்கர் சிங்கர் பர்கர் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ அதுதான் வாங்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் நிறைய வந்துட்டு இருக்கு சேனல்ல. அதுக்காக இப்போ நாங்கள் என்ன பண்றோம், அவன் மியூசிக் அவன் போட்டுக்கலாம். அதனால இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை காட்டுவோம், அப்போ அதுக்கு ஒரு சவுண்ட் வரும். வேணா காட்டுறான், இந்த சவுண்ட் சூட் ஆகுதான்னு பாருங்க. இன்னும் நிறைய மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க போகலாம். ஒரு நிமிஷம், இந்த சவுண்டை நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஆமா, அவருக்கு வந்து பர்கருக்கு பதிலா வந்து எனக்கு கூச்ச சுபாவம், இவருக்கு இல்ல. அந்த மாதிரி ஹாலிவுட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. எடிட்டர் இதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டுதான். 130. உன் பேர் 130 சொன்னாவே யூஎஸ்க்கு தெரியும்டா. பாடுறா லைனா பாடுறா. ஃபர்ஸ்ட் வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் காணும் இந்த ஒயிட் சட்டை. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுலாம். அதுல வந்து நம்ம கிரவுட்ல நிக்க வச்சாங்க. இது சாப்பிடுற பொருள் இல்ல, பேசு. இல்லடா, இங்க ஆர்டர் பண்ணலாம் பார்த்தா ஆப்ல போட்டா வர மாட்டேங்குது. நாங்க என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் லைன்ல நின்று வாங்கிட்டு போயிடலாம்டா, பசிக்குதுடா சாப்பிடலாம்னு சொன்னோமா இல்லையா? ஏய் நம்ம என்ன சொன்னோம், லைன்ல நின்று வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னோமா இல்லையாடா? பெட்டர் ஐடியா. பக்கத்துல கேஎஸ் ஷாப் இருக்காங்க, போயிடலாம். சரியான ஐடியால மால்குள்ள வந்துருவோமா, பார்க்கிங் 130 ரூபா நாங்க கொடுப்போமா, இவங்க ஹோல்சேல் விட்டு வரோம். பக்கத்து மால்ல இருந்து வெளியே போயிட்டு அங்க கோயம்பேடு பாத்தீங்களா, அங்க போய் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. கேஎஃப்சி தான் வேணும். என்னடா பண்றது, ஏதாவது பிளான் சொல்லுங்க. யார் எங்க செத்துட சொல்லிடலாம்டா. சைஸ் ஓகே இருக்கு. எந்த கடை? ஈட்டன் ஃபிஷ் பஸ் சொல்லிடலாம், கண்டிப்பா சொல்லிடலாம். அவங்க அப்பா காலைல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருந்தான். ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போறேன், நைட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ற. நீங்க வந்துடுறான், இங்க என்ஜாய் தான் பண்ண. அந்த தாடி பாத்துக்கோங்க, இவனையும் பாத்துக்கோங்க. அப்படியே இருப்பான் வயசானா, கேஎஃப்சி தாத்தா மாதிரியே தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஜில்லுன்னு ஒரு காதல்ல வடிவேல் வந்து பாத்தீங்கன்னா பாம்பேக்கு வராம பாத்தீங்களா, சூர்யா வீட்டுக்கு, அந்த மாதிரி மூட்டை ஏற்றிட்டு வராம அதே மாதிரி. என்ன சகலா எப்படி இருக்கா? என்னென்னு சொல்லி வெரைட்டி காட்டு. 4 விங்ஸ் க்ளோஸ்அப்ல பாத்துக்கோங்க. நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு சொல்றேன். சைடுக்காக நம்ம சாப்பிட்டுக்கணும், இல்லை நம்மளுக்கு கிடைக்காது. க்ரீமி ஃப்ரைஸ் 4 பர்கர் ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த விங்ஸ் ஒன்று தனியாக ஆர்டர் பண்ணிருக்கேன். இது மட்டும் இது வந்து ஆஃபரில் இல்லை, நார்மல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அப்ரிஷியபிள் தான். என்ன பார்த்துக்கோங்க, காட்டு பிரேம் பர்கர் 4 இருக்குது, ரைஸ்லாம் இருக்கு மச்சான். கேஎஃப்சியில் வந்து ஒரு பில் வந்துருக்கு, அந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் இருக்குது. ஒரு ஃபுல் பக்கெட்டு, லார்ஜ் பாப்கார்னு, லார்ஜ் ஃப்ரைஸு, 3 பெப்சி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் 2வது வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் மச்சான் எல்லாரும் இன்னைக்கே சாப்பிட்டுக்கோங்க மச்சான். பர்கர்லாம் நல்லா. மெயின் குறிக்கோள் என்ன, நம்மளாம் யாரு சீரியஸா பேசும்போது விளையாடாத. இது உங்களை பாக்குறேன், கட்டு மஸ்தான உடல் கூட ரெடி ஆகுறோம். ஓகே, ரெசல்யூஷன் கை சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். மச்சான் ஜிம்முக்கு சேருவியா? நீ சேருவியா? சேருவா. ஜிம் வரியா? நாங்க மட்டும் போறோம் ஜிம்முக்கு, நல்லா உடம்பு ஏற்றி வேற லெவல்ல ரெடி ஆகிறோம். ஓகே, பாப்கார்ன் சிக்கன், ஒரு பாப்கார்ன் சிக்கன், 7 பேர் 2 பெப்சி, 14 பீஸ். 14 இப்பெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ், ஒரு நாள் தான். ஐயோ இது சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி மசாலா கூட எடுத்து சாப்பிடணும், நல்ல மசாலா. இந்த மாதிரி நான் மேலே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெட்டிஷாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகும்போது நல்லா மசாலாவாகும். அப்படி எடுத்து வேற லெவல் வேற லெவல்.
நிஜமான நல்லா இருக்கான். கேமராமேன் அங்க பாருங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கேமராமேனா இருக்கு. கேமராமேனா இதுதான் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வதங்கி போய் கிடக்குது. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வேண்டியது. எல்லா பசங்களை போய் வாங்கிட்டு வாடா, மாற்றி எடுத்துவாடா, மாற்ற மாட்ட சொல்ல, நம்ம மாற்றலாம் வாங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. உடனே அக்செப்ட் பண்ணி உள்ள வாங்கி வச்சிருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க தெரியல. 2 மினிட்ஸ்ல பூசா போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், ட்ரெஸ் பண்ணலாம். வாங்கிட்டேன் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. நல்லா ஹாட்டா இருக்கு. இது பாரு உடையவே இல்லை பாரு. எப்படி பாரு அது வதக்கு நினைச்சு எப்படி இருக்கு பாரு. வா அவனுக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிடலாம். போயிட்டு ரெசர்வேஷன் எடுக்க மயிர் முட்டை சாப்பிட்டுருக்கோம். மயிர் முட்டை சாப்பிட்டுருக்கோம். பர்கர் மேன்ல கொஞ்சம் சாப்பிட்டுருக்கோம். ஒரு பர்கர் சாப்பிட்டோம். டீ மட்டும் இப்போ போன வழி லூடோ போட்டோம். 2 டீ அடிச்சோம். நடுவில் ஒரு டீ வந்து உங்க வீடியோ இருந்திருக்காது. நல்லா டீ பண்ணி அடிக்க போறோம். அடுத்து பயங்கர எங்க உடம்ப பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. ஓகேவா, நாங்களும் எடுத்துருக்கோம் இந்த வருஷத்துக்கு ரெசர்வேஷன். இந்த வருஷம் கண்டிப்பா நாங்க வந்து ரெசர்வேஷனை வின் பண்ணியே தருவோம். நெக்ஸ்ட் வீக்ல சந்திக்கலாம். கட் அடிக்கணும் எப்படிதான் அவ்வளவுதான்.